எதற்காக இந்த வாழ்க்கை? நம்முடைய வாழ்க்கை எதற்காக நமக்கு இறைவனால் அளிக்கப்பட்டு உள்ளது? அதை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும்? இதெல்லாம் பற்றி பல சமய பெரியவர்கள், அதேபோல பல சமய நூல்கள், அது சமஸ்கிருதத்திலேயோ அல்லது தமிழ் மொழியிலே இருக்கக்கூடிய பாடல்களாகவோ அந்தந்த பிரிவை சார்ந்த முறையிலே விளக்கம் தருகின்றது. ஆனால் எப்பொழுதுமே ஒரு கதை வடிவத்திலே கருத்தை கூறினால் அது மனதில் எளிதாக பதிகின்றது. அதனால மாதா அமிர்தானந்தமயி தேவி அவர்கள் ஒரு கதையின் மூலமாக இக்கருத்தை விளக்குகின்றார். அதனை இங்கு காணலாம். முன்னொரு காலத்திலே ஒரு ராஜ்யத்தில் தொன்று தொட்டு இருந்து வரக்கூடிய பழக்கம் இருந்தது. அந்த ராஜ்யத்திலே அரசன், அவனுடைய மகன் என்று வாரிசு முறை அடி இல்லாமல் யார் திறமைசாலியாக இருக்கின்றார்களோ, யாருக்கு விருப்பம் இருக்கின்றதோ அவர்கள் அரச பதவிக்கு வரலாம். 5 ஆண்டு காலம் மட்டுமே அரசராக இருக்க முடியும். அந்த 5 ஆண்டு முடிந்து இறுதி நாளில் அவர்களை ஒரு தீவிற்கு அழைத்து சென்று அங்கே விட்டு வந்து விடுவார்கள். அந்த தீவிலே கொடிய விலங்குகளும் பறவை இனங்களும் காட்டில் இருக்கக்கூடிய கொடிய மிருகங்களுமாக சூழ்ந்து இருக்கும். அடர்ந்த வனப்பகுதி போல இருக்கும். மக்கள் பலரும் அந்த 5 ஆண்டு கால அரச போகத்தை அனுபவிப்பதற்காக முன் வந்து அரச பதவியை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஒவ்வொருவரும் அந்த 5 ஆண்டு காலமும் இன்பமாக சந்தோஷமாக நாட்களை கழிக்கின்றார்கள். ஆனால் இறுதி நாட்கள் வரும் பொழுது, ஐயோ, தீவிலே கொண்டு போய் விட்டுவிட்டால் நாம் எந்த பறவைக்கு அல்லது கொடிய வன விலங்குக்கு இரையாக வேண்டுமோ, நம்முடைய வாழ்க்கை எப்படி முடிவடையுமோ என்று கவலை அவர்களை இறுக பற்றி கொள்கின்றது. அவர்களுடைய முகத்திலே இருந்த அமைதியும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் எங்கோ பறந்து விடுகின்றது. முகம் முழுக்க கவலை அப்பிக்கொண்டிருக்கின்றது. இப்படியே பல அரசர்கள் போய்கொண்டே இருந்தார்கள். ஒரு இளைஞன் ஒருவன் அரச பதவிக்கு தானே முன்வந்து அந்த 5 ஆண்டு காலத்தை ஏற்றுக்கொள்கின்றான். அந்த 5 ஆண்டு காலமும் அவன் மகிழ்ச்சியாக இருக்கின்றான். இறுதி நாளிலும் மகிழ்ச்சியாக இருக்கின்றான். அவனை இந்த ராஜ்யத்திலிருந்து கடல் பகுதிக்குள்ளே சிறிது தூரம் சென்று கப்பலிலே அழைத்து சென்று தீவுக்கு விடும் பொழுது அந்த அரசனுக்கு உதவியாக இருந்தவர்கள் மற்றும் அந்த கப்பலை செலுத்தி வருபவர்கள், பொதுமக்கள் எல்லோரும் வருகின்றார்கள். இப்போ எப்படி ஒரு வேலையில இருந்து ஓய்வு பெறும் பொழுது வீடு வரை அழைத்து வந்து நம்முடைய உடன் வேலை பார்ப்பவர்கள் மற்றும் மற்ற அதிகாரிகள் எல்லாம் பிரிவு உபச்சாரம் செய்கின்றார்களோ, அதுபோல அந்த மன்னனுக்கும் தீவுக்கு போகும் பொழுது எல்லோரும் வந்து அவனை விட்டு செல்கின்றார்கள். அப்போது எனக்கு ஒரு சந்தேகம்,
எல்லா அரசர்களையும் நாங்கள் கவனித்து கொண்டு இருக்கின்றோம். எல்லோரும் இந்த தீவிற்கு கொண்டு வரும் நாளிலே மிகவும் கவலை கடலில் ஆழ்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். நீங்கள் மட்டும் எப்படி இத்தனை சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று கேட்க, அந்த அரசன் சொல்லுகின்றான், அந்த தீவிலே எல்லா விதமான அடர்ந்த காட்டு பகுதியையும் வெட்டி வீழ்த்தி அங்கு மனிதர்கள் குடியிருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள், நல்ல வசதி பொருந்திய சாலை வசதிகள், குடிநீர் வசதி, மக்களுக்கு தேவையான விளைச்சல் நிலமாக ஒரு குறிப்பிட்ட பகுதியை மாற்றி அமைத்திருக்கிறேன். அரசனாக இங்கு எத்தனை ஆடம்பரத்தோடு தங்கியிருந்தனோ அதே போல ஒரு பெரிய அரண்மனையும் அங்கு எழுப்பி இருக்கின்றேன். அதனால எந்தவித கவலையும் எனக்கு இல்லை. இங்கிருந்து அங்கு சென்றால் இடம்தான் மாறுமே ஒழிய மற்ற எல்லா வசதிகளும் அந்த தீவிலேயும் இருக்கும். இந்த 5 ஆண்டு காலத்திலே நான் அந்த தீவை ஒரு சரியான மக்கள் குடியேறி அன்றாட வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகள் இருக்குமோ அதையெல்லாம் அவர்கள் அடையும்படியாக அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி விட்டேன். அதனால் எனக்கு கவலை இல்லை என்று சொல்கின்றார். இந்த கதையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கருத்து என்ன என்று ஸ்ரீ மாதா அமிர்தானந்தமயி தேவி அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்றால், இறைவன் நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஆயுட்காலத்தை கொடுத்திருக்கின்றார். அந்த ஆயுட்காலத்தை நாம் வீணடித்து விடாமல் மறு நிலை என்று ஒன்று வருமானால், நம்முடைய மரணத்துக்கு பின்னாலே ஒரு நிலை வரும் என்றால் அங்கு போய் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பது? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுகின்றார்கள். திரு கைலாயத்துக்கு செல்லுவார்கள் என்றும், வைணவர்கள் ஸ்ரீவைகுண்டத்திற்கு போவார்கள். அங்கு இறைவனுடைய அருகிலே அணுக்க தொண்டர்களாக இறைவனுக்கு தொண்டு செய்து எந்தவித பிணி, மூப்பு, கவலை, துன்பம் எதுவுமே அண்டாமல் இன்பமே எந்நாளும் துன்பமில்லை என்று வாழ்வார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அப்படிப்பட்ட நிலைக்கு நாம் நம்மை தயார் செய்து கொள்வதற்காகத்தான் இந்த பிறவி நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதை விட்டுவிட்டு படிப்பதிலும் பணம் சம்பாதிப்பதிலும் பொழுதுபோக்குவதிலும் வீணாக மற்றவர்களுடைய நேரத்தையும் நம்முடைய நேரத்தையும் அழித்து விடுகின்றோம். அப்படி செய்யாமல் இந்த வாழ்க்கையினுடைய உண்மையான குறிக்கோள் இறைவனை சென்று சேர வேண்டும் என்பது. இறைவனை சென்று சேர்வதற்கு என்னென்ன முயற்சிகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்? அந்த மன்னன் 5 ஆண்டு காலத்திற்குள்ளே அந்த தீவை எப்படி சீர்திருத்தி பண்படுத்தி விளைநிலமாகவும் குடிநீர் கிடைக்கக்கூடிய இடமாகவும் கொடிய வனவிலங்குகள் எல்லாம் இல்லாத நிலையிலே இருப்பதாகவும், மக்கள் ஏற்கனவே குடியேற்றப்பட்டிருக்கின்றார்கள், நல்ல வசதியான வீடுகள், அரசன் தங்குவதற்கான மிகப்பெரிய மாளிகை, இப்படி எல்லாவற்றையும் எழுப்பி இருக்கின்றன. அதுபோல நாம் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வேண்டாத தீய பண்புகள், நம்முடைய தீய குணங்கள், இவற்றையெல்லாம் அந்த காட்டை திருத்தி நாடாக மாற்றியது போல மாற்றிக்கொள்ள வேண்டும். அதன் பின்னாலே நம்மிடத்தில் இருக்கின்ற காமம், குரோதம்,
லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்று 6 தீய குணங்களை கூறுகின்றார்கள். அந்த கொடிய வன விலங்குகள் போல இருக்கின்ற தீய 6 குணங்களை நீக்கிவிட்டோம் என்றால் இயல்பாக நம்முடைய உள்ளம் பெருங்கோயிலாக மாறும். அப்படிப்பட்ட உள்ளத்திலே இறைவன் தானே குடிகொள்ள அங்கு எப்பொழுதும் தன்னுடைய தெய்வ சாநித்தியத்தை காட்டி அருள் செய்ய அமர்ந்து விடுவார். அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கதை நமக்கு சொல்லப்படுகின்றது. கதையிலே சொல்லியிருக்கின்ற கருத்தை நாம் புரிந்து கொண்டு நம் வாழ்க்கையை செப்பமாக நடத்தி சென்றோம் என்றால் இயல்பாக நாம் எந்த நற்கதியை வீடு பெற்ற நிலை அடைய வேண்டும் என்பதே எல்லோருடைய விருப்பமாக இருக்கின்றது. அந்த வீடு பெற்ற நிலை என்பது இந்த உலகத்திலேயே இந்த நிமிடத்திலேயே நமக்கு கிடைத்துவிடும். அந்த மன்னன் மகிழ்ச்சியாக இருந்தது போல நாமும் என்றும் மகிழ்ச்சியிலே இருக்கலாம். இன்பமே எந்நாளும் துன்பமில்லை என்று சொல்லுவது போல வாழ முடியும் என்பதை விளக்குவதாக இந்த சிறிய கதை அமைந்திருக்கின்றது. அதற்கு நாம் செய்ய வேண்டியது வள்ளுவர் வழிகாட்டுகின்றார். பற்றுக பற்றற்றான் பற்றினை, பற்றுக அப்பற்றை பற்றுவிடற்கு. வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பற்றுக்கோடு நமக்கு இருக்க வேண்டும். அது பற்றற்ற இறைவனுடைய பற்றாக இருக்குமானால் இந்த உலக பற்றை விட்டு நாம் இறை பற்றோடு இறைவனுடைய இல்லத்திற்குள்ளே சுந்தரருக்கு இறைவனே ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்து திருக்கயிலாயத்திற்கு அழைத்து சென்ற பகுதியை திருநொடித்தான் மலைப்பதிகம் என்ற சுந்தரருடைய கடைசி பதிகம் சொல்லுகின்றது. அப்படி இறைவனே அவனுடைய இல்லத்திற்குள் நம்மை அழைத்து கொள்வான். அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைய வேண்டும். அதுதான் மனித வாழ்க்கை. அதற்காகத்தான் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை புரிந்து, எப்படி அந்த அரசன் எல்லாவற்றையும் தயார் செய்து நாட்டிலே இருந்தால் என்ன, நாடு கடத்தி தீவுக்குள் கொண்டு போய் விட்டால் என்ன, அந்த தீவு இப்பொழுது எல்லா விதமான வாழ்க்கை வசதிகளும் பொருந்திய மனிதன் வாழக்கூடிய நல்ல இடமாக இருக்கின்றது என்று மகிழ்ச்சியோடு சொன்னானோ, அதுபோல நாமும் இந்த உலக வாழ்க்கை அது எத்தனை ஆண்டு காலம் இருந்தால் என்ன, அது இல்லாமல் போனாலும் என்ன, எப்பொழுதும் இன்ப கடலாம் இறைவனுடைய திருவடியை நாம் பற்றி அந்த இறைவனிடத்திலேயே வாழ கற்றுக்கொண்டோம் என்றால் நமக்கும் இன்பமே எந்நாளும் துன்பமில்லை. அப்படிப்பட்ட நிலையை நாம் அடைவதற்கு இறைவனே அருள் செய்ய வேண்டும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று மாணிக்கவாசக சுவாமிகள் கூறுவது போல இறைவனுடைய அருளால் எல்லோரும் அப்படிப்பட்ட இன்ப நிலையை எய்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சியை திருவினையாக மாற்றி தருவது இறை அருள், குரு அருள். இந்த இரண்டும் நமக்கு வாய்க்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.